நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அதிரை FM 90.4. நமது சமூகம் நமது நலன். வாழ்த்துக்கள் நேயர்களே, இது உங்கள் அதிரை பண்பலை 90.4. நமது சமூகம் நமது நலன். அதிரை பண்பலையின் அன்பான நேயர்களே, இன்றைய சிறப்பு நிகழ்ச்சிக்கு வரவேற்பது நான் உங்கள் RJ தன்ஸ்ரீ. இந்த உலகம் நல்லா செழிப்போடவும் நல்ல வளத்தோடவும் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரினங்களும் முக்கியமானது. அந்த விதத்துல தேசிய விலங்குன்னு சொல்லக்கூடிய புலிகளை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். புலிகளை பத்தி இன்னைக்கு எதுக்காக பேசுறோம் தெரியுமா? ஏன்னா இன்னைக்கு சர்வதேச புலிகள் தினம். இந்த தினத்துல புலிகளை பத்தியும் புலிகளோட வாழ்க்கை முறைய பத்தியும் நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில இருக்காங்க வன உயிரின ஆராய்ச்சியாளரான பூமிநாதன் அவர்கள். தொடர்ந்து நிறைய தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. நிகழ்ச்சிகளை தவறாம தொடர்ந்து கேளுங்க. வாழ்த்துக்கள் சார். உங்களை பத்தி அறிமுகப்படுத்திக்கோங்க. வணக்கம், என் பேர் பூமிநாதன், வன உயிரின ஆராய்ச்சியாளர். WWF இந்தியா என்கிற தனியார் தொண்டு நிறுவனத்தின் கோயம்புத்தூர் அலுவலகத்தில் வேலை செய்கிறேன். எங்க குழுவோட சேர்ந்து 20 ஆண்டுகளாக யானைகளையும் புலிகளையும் பற்றி மேற்கு தொடர்ச்சி மலையில ஆய்வு செஞ்சிட்டு இருக்கேன். வாழ்த்துக்கள் சார். இந்த சர்வதேச புலிகள் தினம் அனுசரிக்கப்படுறதுக்கான காரணம் என்ன, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். சர்வதேச புலிகள் தினம் என்பது ஃபர்ஸ்ட் 2010 ரஷ்யாவில் உள்ள செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் என்ற இடத்துல நடந்த ஒரு புலிகள் பற்றிய மாநாட்டில் தான் கொண்டாடினாங்க. அதில் புலிகள் வாழும் மற்ற நாடுகளில் இருந்து உறுப்பினர்கள் கலந்து கொண்டு புலிகள் பாதுகாப்பு பற்றிய கலந்துரையாடல்கள் நடத்தி சில முடிவுகள் எடுத்தாங்க. அதில் ஒன்று 2022ஆம் ஆண்டு புலிகளின் எண்ணிக்கையை இரட்டிப்படைய செய்ய வேண்டும். 2வது, ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 29ஆம் தேதி சர்வதேச புலிகள் தினமாக கொண்டாடப்பட வேண்டும் என்பதுதான். அதிலிருந்து இப்போ வரைக்கும் கொண்டாடிட்டு இருக்கோம். சர்வதேச புலிகள் தினத்தன்று முடிந்தவரை புலிகள் பற்றிய விஷயங்களை மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பது, புலிகளின் சிறப்பு அம்சங்கள், அதன் வாழிடங்கள், அதன் வாழ்வு முறை, சூழலியலில் புலிகளின் பங்கு, புலிகளுக்கு ஏற்படும் பிரச்சனைகள், புலிகள் பாதுகாப்பில் நடந்த நல்ல விஷயங்கள் என பல்வேறு விஷயங்களை மக்களிடையே எடுத்து சென்று விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துவது. வனத்துறை, தனியார் தொண்டு நிறுவனங்கள், ஆராய்ச்சியாளர்கள், தனிப்பட்ட நபர்கள் என பல்வேறு அமைப்புகள் இந்த விழிப்புணர்வுகளை நடத்துகிறார்கள். விழிப்புணர்வின் போது டிராயிங் காம்படிஷன், டைகர் டாக்ஸ், சோஷியல் மீடியா கேம்பெயின்ஸ் என பல்வேறு யுக்திகளை கையாண்டு இந்த விழிப்புணர்வுகள் ஸ்கூல், காலேஜஸ், கிராமங்களில் நடத்துகிறாங்க. ஸோ இது மூலமாக சர்வதேச அளவிலிருந்து புலிகளை பாதுகாப்பதற்கான ஆதரவு திரட்டுவது தான் இதனுடைய சர்வதேச புலிகள் தினத்தினுடைய நோக்கம். ஓகே சார், இந்த புலிகளுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். புலிகளுக்கு என சிறப்பு அம்சங்கள் நிறைய இருக்கு. அதுல சிலவற்றை பார்க்கணும்னா, புலிகள் ஒரு தனக்கென ஒரு எல்லையை அமைத்து கொண்டு தனியாக வாழக்கூடிய ஒரு விலங்கினம். அப்போ இந்த இனப்பெருக்க காலத்தின் போது மட்டும் இணையோடு பார்க்கலாம், இல்லை என்றால் தாய் தனது குட்டி புலிகளோடு இருப்பதை பார்க்கலாம். குட்டி புலிகள் ஒரு 2 வயதை எட்டும் போது தாயை விட்டு பிரிந்து தனக்கென ஒரு எல்லையை அமைத்து கொண்டோம். அந்த எல்லையை பாதுகாப்பதற்கு அதில் சுற்றி வரும்போது அங்கே யூரின் ஸ்ப்ரே பண்ணுறது, தரையில் பரண்டுறது, மரத்தில் பரண்டுறது, இப்படி தன்னுடைய ப்ரெசன்ஸை மற்ற புலிகளுக்கு தெரிவிக்கும் உள்ள பண்பு. 2வது, புலிகள் தனித்து நின்று வேட்டையாடும் பண்புடையவை. அடுத்து, புலிகள் தன்னை விட உருவத்தில் பெரிய, அதிக எடை கொண்ட காட்டு மாடு போன்ற இறை விலங்குகளை சாதுரியமாக பதுங்கி பாய்ந்து அடித்து உண்ணக்கூடியது. அந்த அளவுக்கு பவர்ஃபுல் அனிமல். அடுத்து, எல்லாவித தட்பவெட்ப நிலைக்கும் ஏற்று வாழக்கூடிய ஒரு அமைப்புடையது. ரொம்ப வறண்ட முட்புதர் காடுகளிலிருந்து புல்வெளி காடுகள், சோலைக்காடுகள் வரை உள்ள பகுதிகளில் எல்லா வாழிடங்களையும் வாழக்கூடிய தகவமைப்பு இருக்கு. ஸோ அதனால தான் ஏசியா முழுவதும் உங்களுக்கு பரவலாக ஒரு காலத்தில் வாழ்ந்து வந்தது புலிகள். ஓகே சார், புலிகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த புலி எப்பவுமே அதை விட பெரிய பெரிய விலங்குகளை கூட வேட்டையாடும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அப்படி அந்த புலிகளோட வேட்டையாடக்கூடிய திறனை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். புலிகள் நாக்டர்னல் ஸ்பீஷீஸ், இரவு நேரங்களில் தான் ஆக்டிவாக இருக்கும். நம்ம புலிகளை பார்ப்பது மிகவும் கடினம். அப்படி நம்ம வனப்பகுதிகளில் போகும்போது பகல் நேரங்களில் புலிகளை பார்க்க நேரிட்டாலும் புலிகள் தூரத்திலே நம்ம பார்க்கும்போது அது நம்மளை விட்டு விலகி செல்லும்.
எப்பவும் வந்து அவ்வளோ ஒரு பவர்ஃபுல் அனிமல் இருந்தபோதும் கூட மனிதர்களை பார்க்கும்போது தூரத்திலேயே அது வந்து அந்த டிஸ்டர்பன்ஸ் அதுக்கு எடுத்துக்க முடியாது, விலகி போயிடும். ரொம்ப சென்சிட்டிவ் அனிமல். புலிகளில் அதனுடைய ஹண்டிங், அப்புறம் அதனுடைய உணவு முறை இதெல்லாம் பார்த்தோம்னாக்கா ஒரு வாரத்துக்கு ஒரு விலங்கினத்தை அடித்து சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு கால்குலேஷன். புலிகள் ஜென்ரலாக ஒரு சிறிய முயல் போன்ற விலங்கிலிருந்து ஒரு பெரிய காட்டு மாடு போன்ற விலங்கினங்கள் வரை சில தருணங்களில் இளம்பிற யானைகளை கூட அடித்து உணவாக சாப்பிடக்கூடியது புலி. அப்போ சின்ன அனிமல்ஸை சாப்பிடும்போது உடனே மறுபடியும் இன்னொரு ஹண்டிங் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ பெரிய மான் அளவு உள்ள விலங்கினங்களை வேட்டையாடும் போது ஒரு 3-4 நாட்கள் வைத்து சாப்பிடலாம். ஒரு காட்டு மாடு போன்ற விலங்கினங்களை, இறை விலங்குகளை வேட்டையாடும் போது கிட்டத்தட்ட 7-8 நாளைக்கு அந்த உணவை சாப்பிட முடியும். ஒரு தடவை போய் உட்காந்து சாப்பிட்டதுன்னா 10-15 கிலோ வரைக்கும் சாப்பிட்றது ஒரு லார்ஜ் மீல். ஸோ அதுபோல் அந்த இரையை தாக்குவதற்கு ஒரு 10-12 தடவை அட்டெம்ப்ட் பண்ணாதான் ஏதாவது ஒரு தடவை வந்து சக்ஸஸ் ஆகுது. எல்லா முறையும் அது வேட்டையாடும் போது சக்ஸஸாக முடியறதில்ல. அப்போ அது அந்த அளவுக்கு அது எனர்ஜி, அதனுடைய முயற்சி செய்ய வேண்டியிருக்கு ஒரு வேட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக அமையறதுக்கு. அப்போது ஒரு வருஷத்துக்கு ஒரு புலிக்கு கிட்டத்தட்ட 50-55 புலிகளுக்கு இறை விலங்குகள், மான் அளவு உள்ள அந்த சைஸ் உள்ள விலங்குகள் வந்து தேவை இருக்குது. ஒரு பெரிய இறை விலங்குகளை அடிக்கும்போது அது 7-8 நாள் சாப்பிட்றதுனால உங்களுக்கு அதுக்கப்புறம் ஒரு 4-5 நாள் அது வந்து சாப்பிடாமலே வந்து இருந்துக்கும். அந்த எனர்ஜி போகிறோம். அந்த நேரத்தில் வேறு மான் போன்ற இறை விலங்குகள் முன்னால் வந்தால் கூட வந்து அது தேவையில்லாமல் வேட்டையாடுவதில்லை. பசி எடுக்கும்போது மட்டும்தான் அந்த வேட்டை நடக்குது. ஓகே சார், புலிகள் நம்ம உலகத்தோட மிக முக்கியமான உயிரினங்களா கருதப்படுது. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான உயிரினம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு வருது. அழிந்து வரக்கூடிய உயிரினங்களோட பட்டியல்ல புலிகள் கூட சேரும் அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? இப்போ புலிகளோட நிலை அப்படிங்கிறது எந்த அளவுல இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். புலிகளுடைய ஸ்டேட்டஸ் அது அழிஞ்சிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு புலிகள் வாழ்ந்து வந்த இடங்களில் 95% குறைந்து வெறும் 5% இடத்துல தான் இப்போ வந்து புலிகள் வாழ்ந்துட்டுருக்கு. அதுபோல் புலிகளுடைய எண்ணிக்கையில் வெறும் 4% 100 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை கணக்கிடும்போது வெறும் 4% புலிகள் தான் இப்போ வந்து இருக்குது. ஸோ ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு 40,000 புலிகள் வாழ்ந்து வந்த இடத்துல இப்போ வெறும் 4% புலிகள் தான் இருக்குது. ஸோ அப்போது புலிகளினுடைய வாழிடங்கள் பெருமளவு வந்து பாதிக்கப்பட்டு அவை ஒரு அழிவின் விளிம்புக்கே போயிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட புலிகள் வகைகளில் 9 வகைகளில் 3 வகையான புலிகள் வந்து முற்றிலுமா அழிஞ்சே போயிடுச்சு. இப்போ இந்தியாவில் உள்ள வங்க புலிகள் அழிவை சந்தித்து வரும்போது 1973 புலிகள் திட்டம், ப்ராஜெக்ட் டைகர்னு சொல்லி ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இந்திய அரசாங்கம் புலிகள் பாதுகாப்புக்கென ஒரு 9 புலிகள் காப்பகங்களை அறிவித்து அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த புலிகள் காப்பகங்கள் எண்ணிக்கை கூடிக்கொண்டே வந்து இப்போது இந்தியாவில் 55 புலிகள் காப்பகங்கள் இருக்குது, டைகர் ரிசர்வ்ஸ். ஸோ அதில் மேற்கு தொடர்ச்சி மலையில் மட்டும் ஒரு 13 டைகர் ரிசர்வ்ஸ் இருக்குது. தமிழ்நாட்டில் 5 டைகர் ரிசர்வ்ஸில் ஒன்று களக்காடு முண்டந்துறை, 2வது ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை, 3வது ஆனமலை, 4வது சத்தியமங்கலம், 5வது முதுமலை போன்ற 5 புலிகள் காப்பகங்கள் இருக்கு. இப்போ இந்த காலகட்டத்தில் 2005ஆம் ஆண்டு தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையம் உருவாக்கப்பட்டது. அப்போ ஆரம்பித்த பிறகு 2006ஆம் ஆண்டிலிருந்து ஒவ்வொரு 4 வருடத்திற்கு ஒரு முறை புலிகள் பற்றிய, புலிகளினுடைய வாழிடத்தை பற்றிய ஆய்வுகள், கணக்கெடுப்பு எல்லாம் வந்து நடத்தப்படுகிறது. அதில் ஒவ்வொரு 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறைன்னு சொன்னால் 2006, 2010, 2014, 2018,
அதன் பிறகு 2022ஆம் ஆண்டு புலிகள் கணக்கெடுப்பு. அப்போ 2006 கணக்கெடுப்பின் போது 1411 புலிகள் இருப்பதாக கணக்கிடப்பட்டது. அது எப்படின்னா, நம்ம அந்த புலிகளினுடைய உடம்பில் உள்ள அந்த கருப்பு வரிகள், ஸோ ஒவ்வொரு புலிகளுக்கும் தனித்துவம் வாய்ந்தது அந்த பேட்டர்ன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி. ஸோ அதை வச்சு ஒரு காட்டில் எத்தனை புலிகள் இருக்குன்னு கேமரா மூலமாக பதிவு செய்து நம்ம அதை வந்து கணக்கிடுறோம். ஸோ அப்போது தற்போதைய நிலைமை 2022 3167 புலிகள் இருப்பதாக வந்து கணக்கிடப்பட்டுள்ளது. ஸோ அப்போது இந்த ஒவ்வொரு சைக்கிள்ஸ் நம்ம அந்த கணக்கெடுப்பின் போதும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எண்ணிக்கை கூடிக்கொண்டே வர்றதை நம்ம வந்து பார்க்குறோம். நிச்சயமாக 2022 கணக்கெடுப்பு எடுத்த போது ஆரம்ப காலத்தில் நம்ம எடுத்த கணக்கெடுப்பின் போது உள்ள அந்த ஏரியா சற்றே வேறுபடுது. இப்போ கொஞ்சம் அதிகமான ஏரியா வந்து கவர் பண்ணியிருப்போம். ஏன்னா புலிகளும் அது வளர்ந்து வரும்போது, எண்ணிக்கையில் கூடுதலாகி வரும்போது, மற்ற எல்லா பகுதிகளிலும் பரவலாக சென்று இருக்கும்போது எல்லா இடங்களையும் இப்போ நம்ம கவர் பண்ணுறாங்க. ஸோ புலிகள் அதிகமாக வாழ்ந்து வந்து பிறகு அழிவை சந்தித்து கொஞ்சம் இப்போ அந்த ரெக்கவரி ஆகிட்டு வருது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இப்போ பார்க்குறோம். ஓகே சார், புலிகளோட எண்ணிக்கை குறைஞ்சிட்டு இப்போ ஓரளவுக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஒருவேளை இந்த உலகத்துல புலிகளே இல்ல, புலிகள் எல்லாம் அழிஞ்சு போச்சு அப்படின்னா என்ன நடக்கும்? பூமி எந்த மாதிரியான பிரச்சனைகளை எல்லாம் சந்திக்கும்? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். புலிகளை ஏன் பாதுகாக்கணும்? புலிகள் இந்த புவியில இல்லைன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம்னா, ஸோ புலிகள் மட்டுமல்லாமல் எல்லா உயிரினங்களும் ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கின்றன. இப்போ அந்த உணவு தொடரில், அந்த உணவு சங்கிலியில் புலிகள் அபெக்ஸ் அந்த பிரிடேட்டராக இருக்கு. ஸோ புலிகள் இருக்கக்கூடிய போது அந்த பகுதியில் உள்ள தாவர உண்ணிகளினுடைய எண்ணிக்கையை ஒரு கட்டுப்பாட்டில் வச்சிருக்கோம். தாவர உண்ணிகள் தாவரங்களை சார்ந்து இருக்கிறதுனால இப்போ புலிகளே இல்லாமல் போணுச்சுனாக்கா தாவர உண்ணிகளின் எண்ணிக்கை அதிகமாகி அந்த வன பகுதிகள்லாம் வந்து அழிஞ்சு போயிடும். வனப்பகுதிகளை அதிகமாக உபயோகப்படுத்தும் போது வனப்பகுதிகள் அழிந்து போகும். ஸோ வனம் இல்லை என்றால் நமக்கு தேவையான அடிப்படை வளங்கள், நீர்வளம், காற்று போன்ற எந்த ஒரு இதுவும் நமக்கு வந்து கிடைக்காது. ஸோ இது நம் மனிதர்களும் மற்ற வன உயிரினங்களும் வாழ தகுந்த சூழல் இல்லாமல் போய்விடும். அப்போது கிராப் ரைடிங் அது போன்ற நிகழ்வுகள் மூலமாக வந்து மக்களுக்கும் வன உயிரினங்களுக்கும் இடையே நிறைய எதிர்மறை நிகழ்வுகள் நடைபெறும். ஸோ இதனால் வந்து நம்ம புலிகள் காடுகளில் நிச்சயமாக இருக்கணும். அது இருக்கிறது தான் வந்து அந்த ஒரு காட்டினுடைய அந்த வெல்த், அந்த ஹெல்த் ஆஃப் த ஃபாரஸ்ட் வந்து நமக்கு வந்து காமிக்குது. ஓகே சார், ஒரு புலி இல்ல, புலிகளோட இனமே இல்ல அப்படின்னா நம்மளோட பூமிக்கே எவ்வளவு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொன்னீங்க. அடுத்ததா புலிகள் அழிந்து வர்றதுக்கான காரணம் என்ன, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். புலிகள் அழிந்து வருவதற்கான காரணங்கள் என்னன்னு பார்க்குறீங்கன்னா, மெயினாக புலிகளினுடைய அந்த உடல் பாகங்கள், அதனுடைய பல்லு, கோரப்பல்லு, நகம், தோல், போன்ஸ்ன்னு எல்லா விஷயத்துக்காகவும் வேட்டைகள் சர்வதேச அளவில் நடந்துட்டுருக்கு. ஸோ புலிகள் வேட்டையினால் பெருமளவு அது குறையுது. ரெண்டாவது, புலிகளினுடைய வாழிடங்கள் பாதிக்கப்படுது. புலிகள் வாழிடங்கள் வந்து குறைஞ்சிட்டே வருது. அதனுடைய வாழிடங்கள் துண்டாடப்படுது. பல்வேறு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸு, அதன் மூலமாக பல்வேறு லீனியர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், நம்ம ரோடு, ரயில் லைனு, அதுக்கப்புறம் டேம்ஸ், கெனால்ஸ் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் ஃபாரஸ்ட் வந்து துண்டாயிடுது. அது இல்லாமல் புலிகள் சில நேரங்களில் அந்த வயதான புலிகள் இல்லை அடிபட்ட புலிகள் அந்த அந்த வனப்பகுதியை ஒதுங்கி ஒவ்வொரு பக்கமாக வந்து அங்கே உள்ள சில நேரங்களில் ஆடு மாடுகளை பிடித்து சாப்பிடும்போது அதில் விஷம் கலந்த உணவை உண்ணும்போது சில நேரங்களில் புலிகள் வந்து இறந்து போயிடும். அந்த சம்பந்தப்பட்ட புலி இல்லாமல் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மற்ற மாமிச உண்ணிகள், வேற புலிகள், அவைகளும் வந்து இந்த நிகழ்வுகளில் இறந்து போயிடுது. ஸோ இதுதான் வந்து புலிகள் அழிவதற்கான
முக்கியமான காரணங்கள். புலிகள் உடைய இறை விலங்குகளை வேட்டையாடுவதனாலையும் பெருமளவு வந்து பாதிப்பு இருக்குது. இப்போ சில இறை விலங்குகளை பிடிக்கிறதுக்கான சினார்ஸ், அந்த சுருக்கு கம்பிகள்லாம் வைக்கும்போது அதில் புலிகள் மாட்டி இறந்த தருணங்கள்லாம் இருக்குது. ஸோ அதனால் வாழிடங்கள், அதனுடைய வேட்டை, பின்னர் அதனுடைய இறை விலங்குகளை வேட்டையாடுவது, இதெல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக புலிகளினுடைய அழிவுக்கு காரணமாக இருக்கு. ஓகே சார், புலிகளோட அழிவுக்கான காரணங்களை பற்றி சொன்னீங்க. புலிகளை எப்படி பாதுகாக்கலாம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார். ஸோ இதை எவ்வாறு நம்ம இந்த விஷயங்களை புலிகள் அழிவுகளுக்கு போகிறதுலேருந்து தடுக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நம்ம வாழிடங்களை மேனேஜ்மெண்ட், ஹேபிட்டட் மேனேஜ்மெண்ட் வந்து பண்ணணும். வாழிடங்களில் இருக்கக்கூடிய கலை செடிகள் போன்ற இதெல்லாம் அகற்றுவது, அப்போ வைல்ட் லைஃப் ஃப்ரெண்ட்லி டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் கொண்டு வர்றது, ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த லீனியர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி இதிலெல்லாம் வந்து தேவையான அளவுக்கு மிட்டிகேஷன் மெஷர்ஸ் எல்லாம் நம்ம கொண்டு வரணும். ஒரு ரோடு இருக்குன்னா அதில் வந்து ஸ்பீட் பிரேக்ஸ் போடணும். ஸோ அந்த மாதிரி ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் நம்ம வந்து கொண்டு வரணும். அடுத்து வேட்டை தடுப்பு காவலர்கள், வேட்டை தடுப்பு முகாம்கள்லாம் நிறைய இருக்குது. அதில் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள், அடிப்படை தேவைகள், அவங்களுக்கு கெப்பாசிட்டி பில்டிங் ட்ரைனிங்ஸ், அது மாதிரி நிறையா கொடுத்துட்டே இருக்கணும். அப்போது உங்களுக்கு அந்த ப்ரொடெக்ஷன் வந்து இன்னும் கூட அதிகப்படுத்தலாம். அதுக்கப்புறம் வந்து புலிகள் மனிதர்கள் வளர்ப்பு பிராணிகளை, மனிதர்கள் வளர்க்கக்கூடிய பிராணிகளை சாப்பிடும்போது அதற்கான இழப்பீடுகளை உடனடியாக வழங்கணும். அப்போது என்னாகும், அந்த மக்களினுடைய சப்போர்ட் புலிகள் மேலே எந்த விதமான ஒரு ரிட்டாலியேஷன் இல்லாமல். ஸோ அடுத்து நம்ம மக்கள் வாழும் பகுதிகளில் நிறைய விழிப்புணர்வுகள் நடத்தணும். மக்களினுடைய பங்களிப்பு நம்ம கொண்டு வரணும். நிறைய இடங்களில் நம்ம பார்க்குறோம், நிறைய கிராமங்கள் இருக்குது, அங்கே நிறைய புலிகளும் இருக்குது. அப்போது அது என்ன இதனுடைய இண்டிகேஷன்னா, ஸோ மக்களை வைத்து தான் அந்த புலிகள் அங்கே வளர்ந்துட்டுருக்கு. ஸோ மக்களும் புலிகளும் இணைந்து தான் அந்த புலிகள் பாதுகாப்பு நடந்துட்டுருக்கு. ஓகே சார், புலிகளை பாதுகாக்கிறதுக்கு நிறைய பயனுள்ள தகவல்களை எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. அடுத்ததா, காட்டு புலிகளுக்கும் சிறைப்பிடிக்கப்பட்ட புலிகளுக்கும் இடையில இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன சார், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. காடுகளில் உள்ள புலிகளுக்கும் நம்ம உயிரியல் பூங்காக்களில் பார்க்கக்கூடிய வளர்ப்பு அந்த புலிகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, அதனுடைய லைஃப் ஸ்பேன். டைகர்னுடைய வாழ்நாள் வைல்டில் வந்து ஒரு 10-15 வருடங்கள் இருந்தால், நம்ம வளர்க்கும் இடத்துல வந்து 15-20 வருஷம் இருக்கும். ஸோ அப்போ ஒரு 4-5 வருடம் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா அங்கே அதுக்கு தேவையான வெட்டினரி கேர் கிடைக்கிது. அதுக்கப்புறம் அதுக்கு கன்சிஸ்டண்ட்டாக அதுக்கு வந்து உணவு வழங்கப்படுது. காட்டில் இருக்கக்கூடிய அந்த புலி வந்து சுதந்திரமாக சுற்றி திரிந்து அது வேட்டையாடி மற்ற டைகர்ஸ்டேருந்து அதனுடைய எல்லையை பாதுகாத்து நிறைய இன்னல்களுக்கிடையே வந்து அது அந்த போராடி தான் வாழ வேண்டியிருக்கு. ஆனால் உயிரியல் பூங்காக்கள் அப்படி இல்லை. ஒன்றும் வேட்டையாட தேவையில்லை, வேலைக்கு அதுக்கு சாப்பாடு வந்துடும். அதுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா உடனே அதுக்கு வந்து டாக்டர்ஸ் இருப்பாங்க, பார்த்துக்குவாங்க. ஆனால் என்னென்னா, சுதந்திரமாக தெரியும் வயல்களில் இருக்கிறது. இது இங்கே வந்து அதை அடைத்து வைத்து ஒரு சின்ன ஒரு இடத்துல நம்ம வந்து வைத்திருக்கக்கூடும். ஸோ அந்த வித்தியாசம், ஒரு சில அட்வான்டேஜஸ் இருக்கும்போது நிறைய டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. ஓகே சார், இந்த சர்வதேச புலிகள் தினத்துல நம்ம நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு நீங்க சொல்ல விரும்புகிற கருத்து என்ன சார்? இந்த நேரலையை பார்க்கக்கூடிய நேயர்களுக்கும் மற்ற பொதுமக்களுக்கும் நான் சொல்ல விரும்புவது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம புலிகள் பற்றிய விஷயங்களை நம்மால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். ஸோ நம்மளுடைய பங்களிப்பு புலிகள் பாதுகாப்பில் இருக்கணும். ஸோ தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், வனத்துறை நடத்தும் புலிகள் சம்மந்தப்பட்ட பாதுகாப்பு நிகழ்வுகளில் ரெஸ்டோரேஷன் இருக்கலாம், இல்லை வேறு கணக்கெடுப்புகள் இருக்கலாம். அது மாதிரி விஷயங்களில் நம்ம வந்து வாலண்டியரிங் பண்ணலாம். ஸோ புலிகள்
பார்ட்ஸ்லேருந்து தயார் செய்யப்பட்ட எந்த ஒரு பொருட்களையும் நாம் வாங்கக்கூடாதுன்னு ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும். நம்ம வாங்கவே கூடாது, அதை என்கரேஜ் பண்ணவே கூடாது. அதுபோல் ரெஸ்பான்சிபிள் டூரிசம், நம்ம ஒரு சுற்றுலா செய்கிறோம்னா இல்லை சுற்றுலா தலங்களுக்கு போகிறோம்னா அந்த புலிகள் வாழிடங்களையும் புலிகளையும் மதித்து அதற்கு தகுந்தாற் போல இருக்கும். வனப்பகுதிகளில் தேவையில்லாமல் இறங்கி போயிடக்கூடாது. அதுபோல் வனப்பகுதியில் கடந்து செல்லும்போது குப்பைகளையோ இல்லை நம்ம ஒரு தீ ஏற்படும் விதமாகவோ நடந்துக்கக்கூடாது. ஸோ இதுபோல் நம்ம பல வழிகளில் புலிகளை நம்ம பாதுகாப்பதற்கு நம்ம உதவி செய்யலாம். எனவே புலிகள் அழிந்து போனால் வனவளங்கள் குறைந்து போகும். வனவளங்கள் குறையும் போது நமக்கு தேவையான உயிர் வாழக்கூடிய ஜீவராசிகளுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் கிடைக்காமல் போகும் என்பதை நாம் புரிந்து கொண்டு புலிகளை பாதுகாப்போம் என்று உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும் அனைவரும் என்று என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. தேங்க்யூ சார். இந்த சர்வதேச புலிகள் தினத்துல புலிகளை பத்தியும் இந்த புலிகளோட வாழ்க்கை முறையை பத்தியும் புலிகள் நம்மளோட உலகத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியங்கிறத பத்தியும் எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. அதிரை பண்பலை சார்பா உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறோம். இந்த நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு இப்போ நம்ம வந்தாச்சு. என்ன நேயர்களே, இந்த சர்வதேச புலிகள் தினத்துல இந்த சிறப்பு நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த சிறப்பு நிகழ்ச்சி பத்தின உங்களுடைய கருத்துக்களை 7373776904 என்ற நம்பருக்கு தெரிவிக்கலாம். இது உங்கள் அதிரை பண்பலை 90.4. நமது சமூகம் நமது நலன். இந்த நிகழ்ச்சியில இதுவரைக்கும் உங்க கூட பேசிக்கிட்டு இருந்தேன் நான் உங்க RJ